இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் இந்த இரண்டாவது நாளும் ஆசீர்வாத அபிஷேக பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இரண்டாவது நாளிலும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்று சற்று அதிகமான பேர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய தயவினால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதமும் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிற சில காரியங்களையும் குறித்து நாம் தியானித்து கர்த்தருடைய ஜெபித்து நாம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிரித்த முகத்தோடு இருங்க, உற்சாகமா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்புங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாய் அன்போடு நான் கேட்கிறேன். சங்கீதம் 30:5 நீங்கள் வாசியுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். என்னை மாதிரி சொல்லுங்க, நீடிய வாழ்வு. ஆமென். கர்த்தருடைய தயவு நமக்கு நீடிய வாழ்வு. ஆனா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் தேவனுடைய கோபம் நம்மிடத்தில் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போய் கர்த்தர் கிருபையுள்ளவர் கிருபையுள்ளவர் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ள கர்த்தர் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த பகுதி எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போய், அவர் கர்த்தர், அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. மகா தயவுள்ள தேவன். ஒரு நிமிஷம் நம்மிடத்துல கோபப்படுகிற தேவன், ஆனால் மறுபக்கம் பாருங்க, அவர் மகா தயவுள்ள ஒரு கர்த்தரா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம், அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து தியானிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அந்த ஒரு நிமிடம் நம்மை நிதானிக்காமல் போகிற எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்திலே முடிந்து விடுகிறது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர்களை அவர் சிட்சித்து தன் பக்கம் இழுக்கிற தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் அதிகமாய் தேவன் அன்பு கூறுகிறாரோ, யாருக்கெல்லாம் அதிக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாரையெல்லாம் அளவு அடங்காத அளவு உயர்த்த விரும்புகிறாரோ, அவர்கள் எல்லாம் பாருங்க, முதலாவது தேவன் சிட்சித்து தன் பக்கம் இழுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகரை நீங்கள் சென்றவுடைய சாட்சியை கேட்டு பாருங்கள். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பின்பாக தேவனுடைய சிட்சிப்பின் நாட்கள், தேவன் அவர்களை நடத்தின விதங்களை கேட்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இன்னும் தேவனுக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தை அது அதிகப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சில நேரங்களிலே தேவனுடைய கோபம் நம்மேல் இருக்கும் பொழுது, ஏன் நம்மேல தேவன் கோபம் இருக்கிறது, ஏன் நம்மேல தேவன் கோபப்படுகிறார் என்று தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்து விசாரித்து அதற்குண்டான பதிலை பெற்று நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஆனால் அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, ஊழியக்காரர்களிடத்தில் இருக்க ஐக்கியத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து அவர்கள் பின்மாறி போகிறார்கள்.
அவர்களுக்கு இப்படிப்பட்ட ரகசியங்கள் தெரியாததுனாலே, சத்தியங்கள் தெரியாததுனாலே தேவனுடைய கோபம் நம்மேல் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு மாறாக தேவன் சுத்தமாக நம்மை வெறுத்து விட்டார், நம்மை கைவிட்டு விட்டார், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி அவர்கள் தேவனை விட்டு பின்மாறி போவதை பார்க்கிறோம். அப்படி அல்ல. வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனா அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஆமென் சொல்லுங்க. அந்த ஒரு நிமிடத்திற்கு பின்னாக, ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம் தான், ஆனா அதற்கு பின்பாக பாருங்க பெரிய ஒரு ஆசீர்வாதமான நீடிய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளிலே, நம் நண்பர்களுக்குள்ளாக அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஒரே ஒரு நிமிடம் கோபப்பட்டதுனால, ஒரே ஒரு நிமிடம் பொறுமை இல்லாததுனால, ஒரே ஒரு நிமிடம் சரியா சிந்திக்காததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்ல போய் நம்ம சிக்கி தவிக்கிறதை பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சில சிஸ்டர் எல்லாம் எங்க சொல்லியிருக்காங்க, பஸ் ஒரு நிமிஷம் நான் சிந்திக்கல, இந்த ஆளுக்கு நான் கழுத்தை நீட்டினேன், என் வாழ்க்கையே போச்சு. எங்க வீட்டுல என்னைய பூமாரி வளர்த்து இந்த குரங்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிடம் என் வாழ்க்கையில நான் சிந்திக்கல. நிறைய சாட்சிகள் நம்ம கேட்கலாம். நான் காவல்துறையில் இருந்த பொழுது சில குற்றவாளிகள் அவங்கள்ட்ட நான் பேசுவேன். அவங்களுடைய வாழ்க்கையை ஏன்பா நீ இப்படி செஞ்சுட்ட, கொலைகாரர்கள், திருடர்கள், இன்னும் எவ்வளவோ சில குற்றவாளிகள்கிட்ட அவங்கள்ட்ட உட்கார்ந்து நம்ம பேசும் பொழுது, தம்பி ஏன்பா இப்படி செஞ்ச, ஏன் இந்த தப்பை பண்ணின அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் சிந்திக்காம போயிட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய கோபத்தை நான் அடக்காம போயிட்டேன், ஒரே ஒரு நிமிடம். அவர் சொல்ற ஒரே ஒரு நிமிடம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த ஒரு நிமிடத்திற்கு பிறகுதான் ஒரு பெரிய நீடிய வாழ்க்கை இருக்கிறது. ஆமா, சிலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு நிமிடம் நான் யோசிக்கவே இல்லை, மனைவி நான் அடித்து விட்டேன், ஒரே நிமிஷம் கோபம் வந்து என் கணவர்கிட்ட நான் இப்படி பேசிட்டேன், என் வாழ்க்கையை முடிந்து விட்டேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றார். தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 76:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபத்துக்கு முன்பாக ஒருவருமே நிற்க முடியாது. அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாமா? பயங்கரமானவர் உம்முடைய கோபம் மூளும் பொழுது உமக்கு முன்பாக நிற்பவர் யார்? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கோபம் எழும்பும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன் யார்? எனக்கு அருமையான அன்பு சகோதரா, சகோதரி, இந்த வசனத்தை நீங்க நல்ல மனசுல பதிய வச்சுக்கங்க. கர்த்தர் மட்டும் நம்ம மேல கோபமா இருந்தா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நாமும் ஆசீர்வாதமா மாற முடியாது. நம்ம யாராவது ஆசீர்வாதமா நடத்தணும்னா அதுவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இவ்வளவுதானா? ஆமென். தேவ கோபம் நம்ம மேல இருந்தால் சில நேரம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்காது, எங்க போனாலும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள். இப்ப தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார்? இன்றைக்கு நீங்க பாருங்க, அறிஞர்கள், விஞ்ஞானிகள் சொல்றாங்க. என்ன சொன்னா வசனம் ஆகாய் 2:6 சொல்லுது, கடைசி நாட்களிலே கர்த்தர் வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் தேவனுடைய கோபம் அசைக்குமா? ஆமென் சொல்லுங்க. எடுத்து ஒரு வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் அசைய பண்ணுவேன். ஆமென். தேவனுடைய கோபம்
வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை எல்லாவற்றையும் அசைய பண்ணக்கூடிய இந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம். எந்த நாட்களிலும் இல்லாத அளவு தேவன் சமுத்திரத்தையும் பூமியும் அசைய பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உலகம் தோன்றின நாட்கள் முதல் இந்த நாட்கள் வரைக்கும் நல்ல கவனிங்க, இது கடைசி காலம் என்பதற்கு ஒரு முக்கியமான அறிகுறி உண்டு. ஏன் என்று சொன்னா, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகும், ஜனங்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். நல்லா கவனிங்க, கடைசி காலங்களிலே அறிவு பெருத்து போகும். இப்போ உலகம் உண்டாக்கப்பட்டு வேதத்தின்படி கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகள் அதற்குள்ளாக. ஆனால் உலகத்தில் சொல்றாங்க எத்தனை மில்லியன் 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 சொல்றாங்க, எப்படி இருக்கட்டும். ஆனா ஒரு காரியத்தை நீங்களும் சிந்திக்கணும். இவ்வளோ மில்லியன் ஆண்டுகள் ஆனாலும், இத்தனை வருடங்கள் ஆனாலும், ஆனா இந்த நூற்றாண்டில் தான் அத்தனை நவீன கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். இந்த நூற்றாண்டில் தான் இதுவரைக்கும் இருக்கிற ஹை டெக்னாலஜி எல்லாமே. ஆமென். இன்றைய நூற்றாண்டு தான், அது நாம் வாழ்கிற இந்த நாட்களில் தான் அரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நாம் வாழ்கிறது கடைசி காலம் என்று தெளிவாய் தெரிகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய கோபம் தேவனை அண்டிக் கொள்ளாவிட்டால், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லாவிட்டால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கெல்லாம் பாருங்க தேவ கோபம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் சமுத்திரத்தையும் பூமியும் தேவன் அசைய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட காலங்களிலே அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள், விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒவ்வொரு தேசத்திலையும் பார்த்தீங்கன்னா தம்முடைய வருமானத்தில், நம் தேசத்தில் வருகிற வருமானத்தில் பெரும்பான்மையான பங்கு ஒன்று நாட்டின் பாதுகாப்புக்காய் செலவு பண்ணப்படுகிறது, இரண்டாவது செலவிடப்படுவது அறிவியலுக்காக, விஞ்ஞானத்திற்காக, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக செலவிடப்படுகிறது. ஆனா இப்படியெல்லாம் செலவு செய்து இந்த விஞ்ஞானிகள் முன்னதாகவே நடக்கக்கூடியதை அறிந்து அந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்று சொன்னா, இதுவரைக்கும் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா, இந்த நாட்களிலே செய்தித்தாள்களையும் செய்திகளையும் நீங்களும் கேட்கிறீர்கள், நானும் கேட்கிறேன். எல்லா விஞ்ஞானிகளுடைய கூற்று என்ன, அவர்கள் கருத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, இயற்கையை ஒரு நாளும் மனிதன் எதிர்த்து நிற்க முடியாது. இயற்கையை ஒரு நாளும் மனித பலத்தில் எதிர்த்து நிற்க முடியாது. இன்னொன்று, இந்த இயற்கை சீற்றங்கள் எப்பொழுது என்ன செய்யும் என்றும் சொல்ல முடியாது. பிறகு என்னதுக்கு விஞ்ஞானம்? அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஞானிகளையும் பைத்தியக்காரனாய் மாற்றி போடுவார். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய கோபம் எல்லாவற்றையும் அசைய பண்ணுகிற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசி. அப்படியானா தேவனுடைய கோபம் நல்ல கவனிங்க, ஏன் தேவ பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுதுன்னா, வசனம் சொல்லுது, நானும் நீங்களும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை கொண்டு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியிலே தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். சீக்கிரமா. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நடைப்பித்து அது நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களிலே அதை நன்றாய் உணர்வீர்கள். சங்கீதம் 74 ஒன்றையும் கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 74 ஒன்றை நாம் வாசிக்கலாம். தேவனே நீர் எங்களை என்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் மேல், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் மீது, அதாவது தேவனுடைய ஜனங்கள் மீது, உம்முடைய ஜனங்களின் மீது உமது கோபம் ஏன் புகைகிறது? ஏன் உம்முடைய கோபம் உம்முடைய ஜனங்கள் மீது? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் மீது கர்த்தருக்கு கோபம் வருது அப்படின்னா, இந்த வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தமது நினைவுகளை நிறைவேற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக
தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது தேவன் நம்ம மேல் கோபப்படுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஊழியத்துல கூட கர்த்தர் ஒரு வாக்கு கொத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை குறித்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானது. நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நம்முடைய உறவுகள் குடும்பங்கள் எல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமோ, எண்ணுகிறோமோ, வேண்டுகிறோமோ, அதற்கு அதிகமாய் தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆமென், நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி எல்லா வாயை திறந்து சத்தமா சொல்ல, கர்த்தர் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், உயர்வுக்கு ஏதுவானவைகள், ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நாம ஒரு பிளான் பண்றோம். நல்லா கவனிங்க. நாம ஒரு திட்டம் வச்சு அந்த திட்டத்துல நம்ம போறோம். எதற்கு? எல்லாரும் இந்த உலகத்துல அனைவருமே ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறோம். ஆமென். நாம ஆசீர்வாதமா இருக்கணும் கர்த்தர் விரும்புறார். ஆனா அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் சில பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான்ல நம்ம பண்ணும்போது கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த நாள்ல பாருங்க, இந்த செய்தி விசுவாசிக்கிற நீங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்க இனம் புரியாத ஒரு பயம், குற்ற உணர்வு, தெளிவில்லாம எந்த வழியில போய் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் ஒரு வாழ்க்கை லகுவாய் மாற போகிறது, ஒரு வாழ்க்கை சந்தோஷமாய் மாற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் நம்ம மேல ஒரு பிரியம் வச்சிருக்கிறார், அவர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் விரும்புகிறார். அது நிறைவேறுகிற வரைக்கும் சில நேரங்களில் தேவ கோபம் நம்மள்கிட்டயே இருக்கும். ஆமென். பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் ஒரு நாள் நான் காவல்துறையில் வேலையில் இருந்த பொழுது அதிகாலையில் ஒரு ஆபீஸருடைய இன்ஸ்பெக்ஷனுக்கு நான் போகணும். அப்போ எங்கள் வீட்டில இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் நடக்கணும். நான் சொல்றது கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு, 25 வருஷம் இருக்கும். அப்போ 22 வருஷம் இருக்குன்னு வைங்க. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ பஸ் வசதியில் இல்லை அதிகாலையில். அப்போ அந்த மெயின் ரோட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ரோடு சுற்றி வரணும், கொஞ்சம் ரோடு சுற்றி வரணும். ஆனால் அந்த சுற்றி போகிறதுக்கு நான் கொஞ்சம் நல்ல வழி இருக்கு, அந்த நல்ல வழி விட்டுட்டு ஒரு குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் போயிடலான்னு சொல்லி ஒரு குறுக்கு வழியில் போகிறேன். அதிகாலையில் ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும், சரியா வெளுக்கல, இருட்டா இருக்கு. நான் வேகமாக போனேன், சீக்கிரமா ரோட்டுக்கு போயிடலான்னு. கொஞ்சம் தூரம் போறேன்னு பார்த்தீங்கன்னா என் கால் ஒரு சேத்துல சிக்கிச்சு. நல்லா பாருங்க, நான் இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிட்டு இருக்கேன். ஒரு அதிகாரிக்கு முன்னால் நாங்கள் நிற்கணும். இந்த கையில் ஒரு பை, இந்த கையில் ஒரு பை, யூனிஃபார்மு, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நான் எல்லாம் பாலிஷ் பண்ணி எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போறேன். இப்போ என்னடா இந்த காலை சிக்கிருச்சேன்னு சொல்லிட்டு இந்த காலை வச்சா அதுவும் சிக்கிருச்சு. சரி, இப்போ எந்த கையில பேலன்ஸ் பண்ண முடியாது, 2 கையில யூனிஃபார்ம் இருக்கு, எல்லாம் ரெடியா, பெல்ட் எல்லாம், தொப்பி எல்லாம் பாலிஷ் பண்ணின ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இப்போ இந்த கையும் ஊன முடியாது, இந்த கையும் ஊன முடியல. சரி, ஒரு காலை தூக்கலான்னா செருப்புள்ள சிக்கிச்சு. ஆமாம் சொல்லுங்க, அந்த செருப்பை விட்டுட்டேன். சரி, இந்த கால் எடுக்கணும், இந்த செருப்பு சிக்கிருச்சு, அதையும் விட்டாச்சு. இப்போ வெறும் காலில், ஆமாம், இன்னும் இருட்டுல எங்க கால் வைக்கிறதுன்னு அடுத்தது தெரியல. இனி எதுல எப்படியோ தட்டு தடுமாறி சேரோட ரோட்டு சேர்றதுக்குள்ளேயே பொழுதே விடிஞ்சிருச்சு. அங்க போனா அதிகாரிகள் பயங்கர கோபம் என் மேல. அவங்க சொல்றாங்க, என்னைக்காவது நீ நேரத்தில் வந்திருக்கிய? நான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் விவரிச்சு சொன்ன அவங்க நம்பவே இல்லை, அவங்க நம்பவே. அப்ப எனக்கு உங்களுக்கு உணர்வு வந்தது, பேசாம கொஞ்சம் சுத்தி போயிருந்தா
ஒழுங்கா போயிருக்கு. நல்ல பாதை இருந்தது, அந்த பாதையில போயிருந்தா அழகா நம்ம போயிருக்கலாம். அவங்க கோபமும் நமக்கு வந்திருக்காது, திட்டு வந்திருக்காது, ஒரு ரிமார்க்கும் வந்திருக்காது. ஒரு நல்ல வழி இருக்கும் பொழுது நாம ஏன் இந்த வழியில வந்தோன்னே என்னையே நான் ரொம்ப என் மேல கோபப்பட்டேன். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னா நல்ல வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம அனைவருக்கும் கர்த்தர் நல்ல வழி வச்சிருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து எல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழி கர்த்தர் வச்சிருக்கிறார்.